நான் வாழ்க்கையில் எனக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணணும்னு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு கெரியரை நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கவங்க சொன்னாலும் எனக்கு அதை விட எது உண்மைப்படுதுன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க. ஏன்னா வந்து we didn't come from backup, we didn't come through network, we came through word of mouth. நாங்க டிவில ஆரம்பிக்கல, ரேடியோல எதுலயும் ஆரம்பிக்கல. we started on the college stages. ஒவ்வொரு கல்லூரி மேடையில ஏறி பாடி, ஒரு நண்பன் தன்னோட இன்னொரு நண்பன் கிட்ட சொல்லி, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு. அதுல போய் ஃபாலோ பண்ண ஒவ்வொருத்தனா சொல்லி, ஒவ்வொருத்தரா சேர்ந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு குடும்பமா, குடும்பத்துல இருக்கவங்க கூட இதெல்லாம் செய்யறது இல்லை, ஆனா ஒரு குடும்பமா எங்களை தாங்கி எங்க பயணத்துல எங்களோட இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களை தொடர்ந்து எங்களுக்காக wherever we go you show up. So you are all my family. என் குடும்பம் நீங்கள் தான். நீங்கள் ரசிகர்கள், என் ரசிகர்கள் என் குடும்பம். That's why in my songs I say my fans are my family. So thank you for being my family. Thank you for doing what you've done for me. உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா. Before I end this concert, எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னோட பயங்கரமான ஃபேன் அவன் வந்து ஐ ஒன்ட் சே அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, சின்ன பிரச்சனை இருக்கு. பட் இருந்தாலும் அதை பற்றிலாம் இல்லாமல் பாசிட்டிவாக இருந்து he has won in his life, he is still winning with his friends. அவனை இப்போ தான் நான் வந்து வாழ்க்கையில் முதல் முறையாக ஜூன் 14 அவன் பர்த்டே இன்னைக்கு அதே மாதிரி ஃபேனில் மெயில் போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு வந்து மதுரையில் அவனுக்கு கேக் கொட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம். மீசை முறுக்கு படம் பார்த்து நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு டார்க் ஃபேஸில் இருக்கேன், ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு நான் மியூசிக் பண்ணிருக்கேன். ஜீவானா மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மேலே வருவோம் அப்படின்னு பயங்கர எமோஷனலாக ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு வந்து பயங்கரமாக டச் ஆகிருக்கு. ஈவன் தோ அவர்னால மேடைக்கு வர முடியாது, அவர் வந்து இன்னொருத்தர் உதவியோடு தான் அவரால் வர முடியும். ஸோ பட் அதெல்லாம் மேட்ரே இல்லை. இங்கே உடம்புல இல்லை மாசு, மனசில் இருக்கு மாசு. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அன்னைக்கு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு ஃபேன் இருக்கிறது நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல் ஆனேன். ஆனால் கான்செப்ட் கிஷோர் மைக் கொடுத்துட்டாங்களா, நான் தான் கொடுக்க சொன்னேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார் ஸோ மச். அண்ணா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ கிஷோர். நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கிஷோர். நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும். கிஷோர், மை நேம் இஸ் கிஷோர். நான் வந்து அண்ணனோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் மீசை முறுக்குல இருந்து அண்ணனோட மீசை முறுக்கு படத்தை பார்த்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 7 singles and 7 short films மியூசிக் டைரக்டர். ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிப்ஹாப் தமிழா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. லவ் யூ அண்ணா. கிஷோர் உன் ஃப்ரெண்டை காட்டு. கிஷோருக்கு வந்து கிஷோர் கேனாட், கிஷோர் இஸ் அஃபெக்டட் பை ஒரு மோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா கிஷோருக்கு தான் அது. ஸோ கிஷோரோட பர்மிஷனோட தான் நான் சொல்ல முடியும். கிஷோர் அண்ணா நீ தான் சொல்லு கிஷோர், அதான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீ சொல்லு கிஷோர். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா வந்து சதைசிதைவு நோய். ஓகே. ஸோ கிஷோர்னால ஃப்ரீயா நம்மள மாதிரி நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் கிஷோர் அதை நினைச்சு நீ என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கே கிஷோர்? நோ வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன கிஷோர், what is keeping you, making you move கிஷோர்? மியூசிக் அண்ணா. ஸோ கிஷோர் is always positive. கிஷோர் சொல்றான் அவனுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்க படத்தை பார்த்து தான் நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எழுதி வச்சுக்க கிஷோர், இது உனக்காக சொல்ல, அதனால தான் அவனுக்கு மைக் கொடுத்து இத்தனை பேர் முன்னாடி சொல்றேன். நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில சின்னதா சோகம் வந்தாலே உடஞ்சு போய் காலி ஆயிடுறாங்க. இன்னைக்கு வந்து என்னென்னமோ சொல்றாங்க, என்ன டிப்ரெஷன், அப்படி இது ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இல்ல இப்படி எதுதோ மென்டல் இது அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நீ நின்ன பார்த்தியா, பாசிட்டிவா நின்ன. அன்னைக்கு வந்து அதான் என்னை ரிசீவ் பண்ணி I got inspired by Kishore. உன் பாசிட்டிவிட்டி கிட்ட இருந்து நான் பாசிட்டிவிட்டி எடுத்துக்கிட்டேன். Thank you so much. I love you. Love you na. Thank you for being my fan.
Thank you so much. No, thank you so much. This is how I want my fans to be. I'm so proud of you. So please make some noise for Kishore. என்னானாலும் தனக்கு மனசுல பாசிட்டிவா தோன்றதை நினைச்சு ஒரு கனவை நோக்கி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கான். அவன் கூட ஒரு நண்பர் இருக்கான். அவன் அண்ணா நான் இருக்கேன்னு சொல்லி அவனை எவ்வளவு தூரம் கூட்டு வரான். அன்னைக்கு நான் உண்மையிலே வந்து இவன் கான்சர்ட்டுக்கு நான் வந்துருவேனான்னு சொன்னான். முடிஞ்சா கூட்டுவா அப்படின்னா இன்னைக்கு வந்து கரெக்டா நான் என்டர் ஆகிறேன். என் டீம் வந்து சொல்றாங்க அன்னைக்கு நமக்கு நீங்க கேக் வெட்ட போனீங்களா அந்த கிஷோர் வந்து வந்துட்டான் கான்சர்ட்டுக்குன்னு. இட் ரியலி டச்ட் மீ. த லவ் யூ ஹேவ் ஆன் மீ. இதுக்கு நான் என்ன வந்து என்ன இது பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்த்ஸ், இந்த ஜென்மம் அந்த ஜென்மம். பட் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னால திருப்பி அதை எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல. பட் நீ சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என் கலை மூலமாக தொடர்ந்து I will try to be right. I'll try to do what inspires Love you, Anna. people. Thank you for being my fan. Thank you, Kishore. Thank you. Anna, ஒரே ஒரு request அண்ணா. on because of all fans ஒரே ஒரு request அண்ணா. Thanks, Kishore. சொல்லு. அண்ணா எனக்கு மியூசியம் ஒரு part 2 வேணும்ண்ணா. எத்தனை பேருக்கு மியூசியம் part 2? எத்தனை பேருக்கு வேணும்? அதை எடுத்துட்டேன் என் வாழ்க்கையில. அண்ணா part 2 வரணும்ண்ணா. கண்டிப்பா part 2 வேணும்ண்ணா. எல்லா ஃபேன்ஸோட request. மேரேஜ் லைஃப் வரை போடுங்க. கண்டிப்பா கிஷோர், நான் வந்து கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுப்பேன். கண்டிப்பா. தேங்க்யூ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் Thank you, Kishore. I love you, Kishore. Thank you for coming. You are my family. Thank you. So, இங்கு வந்திருக்கும் அப்படி வந்திருக்கும் ஒவ்வொரு ரசிகருக்கும் எனது நன்றி. With that, we come to the end of the show. And இந்த ஷோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மொத்த டீம், டார்க் என்டர்டெயின்மெண்ட், இந்த ஷோ நடத்தின அஃபினிட்டி என்டர்டெயின்மெண்ட், மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் எல்லாருமே whoever was part of the show, please come on stage. And சக்தி